வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்று அக்கரைப்பற்று ஒரு 33,000 வாக்காளர்களை கொண்ட ஒரு ஊர். தூரத்தில் 50,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார். இந்த ஊரிலே தேங்குகின்ற குப்பைகளை முறையாக கொண்டு போய் கொட்டுவதற்கு எமக்கு ஒரு இடம் இல்லை. லேண்ட்ஃபில் நமக்கு இல்லாமையினால் மிகவும் நாம சிரமப்படுகிறோம். நாம் இப்போது நமது ஊரிலே தேங்குகின்ற கலெக்ட் பண்ணுகின்ற குப்பைகளை அட்டாளைச்சேனை பிரதேச சபையில் அங்கு இருக்கின்ற ஒரு லேண்ட்ஃபில்லில் தான் நாங்கள் கொண்டு போய் கொடுக்கிறோம். அதுவும் சும்மா கிடையாது. பணம் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் கொண்டு போய் அங்கே கொடுக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று நாங்கள் கடந்த 10 வருஷமாக சொல்லி வருகின்றோம். இந்த நிலவரம் மாற்றப்பட வேண்டும். எமது ஊரில் முறையாக ஒரு லேண்ட்ஃபில் உருவாக்கப்பட்டு எமது குப்பைகள் அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அதனிலிருந்து தொழில்நுட்பம் கொண்டு சேதன பசலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தோம். அதற்குரிய இடம் எம்மிடம் இல்லை. அதற்காக ஒவ்வொரு மாநகர சபை அமர்வுகளிலும் பட்ஜெட்களிலும் இந்த லேண்ட்ஃபில்லுக்கு தேவையான இடத்தை வாங்குவோம், பணம் ஒதுக்குங்கள் என்று நான் சொல்லிக் கொண்டே வந்தேன். 1-2 வருடம் அல்ல, கடந்த 10 வருஷமாக சொல்லி வருகிறேன். எம்மிடம் எமது முன்னோர்கள் சொல்வது போன்று பல்லு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, முரசி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கே ரெண்டும் இல்லை. வெள்ளம் வந்தால் என்ன செய்வார்கள்? குப்பையை கொண்டு வர வேணாம் என்று சொல்லுவார்கள். அட்டாளச்சேனை பிரதேச சபை உடனடியாக அங்கே குப்பைகள் தேங்கும், புழுவட்டக்கிறது. நோன்பு காலம் வந்தால் லேபர்ஸ் வரவில்லை, குப்பையை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுவார். அதே போன்று தேர்தல் நேரம் வந்தால் இங்கு ஒரு கட்சி போட்டியிடும், அங்கே ஒரு கட்சி ஆதிக்கம் செலுத்தும். இங்கிருக்கின்ற வாக்குகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக கூட குப்பைகளை அங்கே கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதனூடாக குப்பை அக்கரைப்பற்றிலே தேங்கும், மக்கள் கோபப்படுவார்கள் என்று அவர்கள் எண்ணுவார்கள். இதற்கு மேலதிகமாக எமது மக்கள் அன்றாடம் வெளிப்படுத்துகின்ற வீட்டு கழிவுகளை குப்பைகளை கொண்டே போடுவதற்கு முறையான இடம் வேண்டுமே, அது எம்மிடம் இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு தீர்வு வேணும் என்றுதான் நாங்கள் கடந்த மாநகர சபையிலே தொடர்ச்சியாக சொல்லி வந்தோம். இந்த இடத்தை வேண்டுங்கள், நமக்கு ஒரு இடம் வேணும், அதை வேண்டுங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறோம். அவர்கள் அதனை பொருட்டாக எடுக்கவில்லை. அக்கரைப்பற்று மாநகர சபையிலே அதற்குரிய அக்கவுண்டில் பிக்ஸ்ட் டிபாசிட்டாக 2 கோடி பணம் இருந்தது. அந்த பணத்தை கொண்டு காணியை வாங்குவோம், கட்பிட்டியில் ஆத்தோரமாக ரீசைக்கிள் செய்யக்கூடிய வரையில் ஒரு கம்பெனி உருவாக்க முடியும், அதனூடாக அந்த குப்பைகளை முகாமைத்துவம் செய்து நல்ல முறையில் தொழில் வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் அவைகளை முறைப்படுத்துவோம், அந்த இடத்தை வாங்குங்கள் என்று சொன்னோம். அவர்கள் அதனை செய்யவில்லை. ஆனால் அந்த பணத்தை எடுத்து ஒரு ஃபுட்ஸ்டால் கட்டி இப்போது அது மூடி கிடக்கிறது. அதுவும் தேவையான ஒன்றுதான். ஃபுட்ஸ்டாலும் எமது மாணவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் விளையாடுவதற்கு தேவையான ஒன்று, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை நாம் தெரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய ஆட்சி மலர்கின்ற போது சுமார் 3 மாதங்களுக்கு இந்த லேண்ட்ஃபில்லுக்கு தேவையான இடத்தை நாங்கள் கற்பிட்டியில் வாங்குவதற்கு எண்ணியிருக்கின்றோம். அதற்கு அரசாங்க பணம் எங்களிடம் தேவையில்லை. அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க போவதும் கிடையாது. எந்த அரசாங்கமும் பிரதேச சபைக்கோ மாநகர சபைக்கோ நேரடியாக பணம் ஒதுக்குவது கிடையாது. அவர்களுக்குரிய முகவர்களாக டிஎஸ் ஆபீஸ் இருக்கின்றது. அவர்களூடாகத்தான் அவர்கள் பணங்களை ஒதுக்கி அவர்களுக்கு தேவையான அபிவிருத்தியை செய்வார்கள். சபைகளுக்கு, உள்ளூராட்சி சபைகளுக்கு அவர்கள் நிதி ஒதுக்குவது கிடையாது. அதனால் எங்கள் ஆட்சி மலர்ந்து 3 மாதத்துக்குள் மக்கள் உதவியோடு அந்த லேண்ட்ஃபில்லை நாங்கள் வாங்குவோம், உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம்.
அவர்கள் சொல்லுவார்கள், அரசாங்க காணியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், நாங்கள் வந்து உடனே வேண்டுவோம் என்று சொல்லுவார்கள். கடந்த 10 வருஷம் வேண்டல தானே, உங்களுடன் எல்லா அதிகாரிகளும் அரசும் இருந்தது. இப்போது வருபவர்களும் சொல்லுவார்கள், நாங்கள் முறையாக கொண்டு வருவோம். அது உங்களுக்கு சாத்தியமே. மாநகர சபை என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது. அதனால் தான் சொல்லுகின்றோம், அன்புள்ள தாய்மார்களே, பெற்றோர்களே, முறையாக ஒரு லேண்ட்ஃபில்லை நாங்கள் 3 மாதத்துக்குள் வேண்டுவோம். மக்கள் பங்களிப்போடு அதை நாங்கள் வேண்டி காட்டுவோம். வேண்டி காட்டுவது மாத்திரமல்ல, பல நூற்றுக்கணக்கான தொழில் வாய்ப்பை அதில் உருவாக்க முடியும். ஆஸ்திரேலியன் கம்பெனிகள் ரீசைக்கிள் பண்றதாக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் கடந்த காலத்தில் கூட ஒரு டீமை உருவாக்கினோம். இந்த வீடுகளில் சேருகின்ற கழிவுகளை ஒன்றுபடுத்தி பசலையை உருவாக்குகின்ற முறைக்கு புதிய டெக்னாலஜி கொண்டு அந்த குப்பை நிரப்பு தளத்தை இயக்க வைப்போம், பழைய குப்பை நிரப்பு தளத்தை இயக்க வைப்போம் என்று நாங்கள் ஒரு ப்ரொபோசலை தயாரிப்போம். அதில் வெளிநாட்டில் இருக்கின்ற தேர்ச்சி பெற்ற நபர்களை கொண்டு அந்த விடயங்களை நாங்கள் அணியை உருவாக்கியிருந்தோம். அதில் நிறைய பேர் இருந்தார்கள். குறிப்பாக ஏபிடி என நாங்கள் அவரை சொல்லுவோம். அந்த பிள்ளை முஷாஹித், நைசர் பிரதர், அமெரிக்காவில் இருக்கிற நைசர் பிரதர், அதை கொண்டு உள்ளூரில் இருக்கின்றவர்கள், இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு ப்ரொபோசலை ரஜாப் டாக்டர் ஊடாக நாங்கள் கொண்டு மாநகர சபையை சமர்ப்பித்தோம். இவர்கள் செய்து காட்டிவிட்டால் நமக்கு மானம் போய்விடுமே என்று அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இப்போது இருக்கின்றார்கள் சொல்வார்கள். நிச்சயமாக நாங்கள் அதை உருவாக்குவோம். முறையாக நவீன தொழில்நுட்பம் கொண்டு எமது ஊருக்கு தேவையான சேதனை பசலை நாங்கள் உருவாக்குவோம். அதன் ஊடாக பல 100 தொழில் வாய்ப்புகளை எமது மாநகர சபைக்குள் உருவாக்குவோம். அதனால் இளைஞர்கள் இந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து, இந்த திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கி முன்னுக்கு வாருங்கள். பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல போஸ்டும் போட்டுக்கொண்டு இருந்து வேலை இல்லை. ரோல் யுவர் ஸ்லீவ் அண்ட் கம் ஃபார்வர்ட். நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகின்ற இந்த திட்டத்தை ஒரு வருடத்துக்குள் நாங்கள் முடித்து இந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும், இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, வீட்டு கழிவுகளை கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலுமே கேஸ் உருவாக்கும் திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இதனூடாக. அதனால் இந்த திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு வழங்கி